அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் மனதில் நினைப்பதை நமக்கு நடத்தி தரக்கூடிய, இன்னும் அல்லாஹ்விடமிருந்து நாம் கேட்பதை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு மகத்தான ஒரு திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம். சிறந்த அல்லாஹ்வினுடைய ஒரு திருநாமத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா, எங்களுக்கு ஈஸியாக ஒரு வஜீஃபா சொல்லுங்கள், நாங்கள் பீரியட்ஸில் இருந்தால் கூட ஓதுற மாதிரி ஒரு வஜீஃபா சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்க. அதற்கு ஒரே ஒரு தீர்வு என்ன அப்படின்னா, அல்லாஹ்வினுடைய பெயரை கொண்டு கேட்கறது தான். எனவே இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த அல்லாஹ்வினுடைய பெயரை மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் இடையே நீங்கள் 7 முறை சொல்லிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா கேட்டீங்க அப்படின்னா, அல்லாஹால நிச்சயம் உங்களுடைய துவாவை கபூலாக்கி தருவான். அந்த திருநாமம் என்ன அப்படின்னா, யா வஹாபு. யா வஹாப் அப்படின்னா பெரும் கொடையாளனே. இந்த பெயருக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது, நிறைய வஜீஃபாக்கள் இருக்குது. அதில் 7 முறை சொல்லிட்டு நம்ம துவாவை கேட்டோம் அப்படின்னா கபூலாகும் அப்படின்னு நிறைய குறிப்புகள்லையும் கிதாபுகள்லையும் நம்மால் பார்க்க முடியுது. எனவே இன்ஷா அல்லாஹ் ஈஸியாக ஒரு வஜீஃபா செய்யணும், நம்ம கேட்ட உடனே அல்லாஹ் நிறைய கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பெயரை கொண்டு அல்லாஹ்விடத்தில் துவா கேளுங்க. ஏன்னா அல்லாஹ்வினுடைய எந்த பெயரை கொண்டு எந்த தன்மையை கொண்டு அல்லாஹ்விடத்தில் கேட்குறோமோ கண்டிப்பாக அல்லாஹ் நமக்கு அதை கொடுத்தே தீருவான். அதில் இது பெரும் கொடையாளனேன்னு அல்லாஹ்வை புகழ்ந்து அழைக்கும் போது கண்டிப்பாக அல்லாஹாலா நம்ம கேட்குறத விட சிறந்ததை கொடுப்பான். இன்னும் மக்ரிப் இஷாவுக்கு இடையில ஓதணும் அப்படின்னா இன்னும் சிறப்பு. ஏன்னா அந்த நேரம் என்பது ரொம்ப பரக்கத்தான நேரம், பரக்கத்தான வானவர்கள் பூமிக்கு இறங்கக்கூடிய நேரம், நமது துவாக்களை அங்கீகரித்து கொடுக்கக்கூடிய நேரம், இன்னும் நமக்கு ரிசுக்கு வழங்கக்கூடிய ஒரு நேரம். அந்த நேரத்தில் நம்ம எல்லோருமே அதிக அளவு துவா கேட்கக்கூடியவங்களாகவும் அமல்கள் செய்யக்கூடியவங்களாகவும் இருக்கணும். அதில் இந்த ஒரு சிறிய ஒரு அமல் என்பது நமக்கு அதிகமான பலனை பெற்றுத்தரும். எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து ஏதாவது உங்களுக்கு பெரிய ஹாஜத் நிறைவேறணும் அப்படின்னா ஒவ்வொரு மக்ரீபுக்கு பிறகும் இதை நீங்கள் 7 முறை சொல்லிட்டு உங்களுக்கு தேவையானதை அல்லாஹ்விடத்தில் கேட்டுவாங்க. இன்னும் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் மனசில் நினச்சா கூட போதும், அல்லாஹ் உங்களுக்கு கபூலாக்கி தருவான். ஏன்னா அல்லாஹ்வினுடைய எந்த பெயரை கொண்டு கேட்டாலும் அல்லாஹ் தருவேன் அப்படின்னு அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான். எனவே இன்ஷா அல்லாஹ் அதிக அமல் செய்ய முடியாதவங்க அல்லாஹ்வினுடைய பெயரை கொண்டு நீங்கள் திக்ரு செய்யுங்க, அதுவே போதுமானது. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த அல்லாஹ்வினுடைய பெயரை கொண்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ்விடமிருந்து அதிகம் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.